தற்போது இந்திய கிரிக்கெட் அணி 3 வித அணிகளாக விளையாடி வருகிறது. இந்திய சீனியர் அணியை எடுத்துக்கொண்டால் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. அதேபோல இந்திய ஜூனியர் அணியான இந்திய ஏ அணி ஆப்கானிஸ்தான், இலங்கை போன்ற ஏ அணிகளுக்கு எதிரான முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. அதே சமயத்தில் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி T20 உலகக்கோப்பை தொடரில் இப்போது விளையாடி வருகிறது. இப்படியாக இந்திய அணி ஃபார்மட்டில் இருக்கும் அனைத்து அணிகளும் ஒரே நேரத்தில் பலவிதமான தொடர்களில் பங்கு பெற்று விளையாடி வருகிறது. ஆக இந்த ஒரு விஷயம் என்பது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாகவும் அமைந்திருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த சேனலை திருப்பினாலும் இந்திய அணியின் கிரிக்கெட் மேட்ச் இப்போது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதில் அனைத்து விதமான தற்போதைய இந்திய கிரிக்கெட் அணிகளின் தற்போது வரையிலான அப்டேட்டுகள் என்னவென்று பார்த்தால், இந்திய சீனியர் அணியை எடுத்துக்கொண்டால், அதாவது சுப்மன் கில் தலைமையிலான இந்திய சீனியர் அணியை எடுத்துக்கொண்டால் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதில் நேற்றோடு 2 ஒருநாள் போட்டிகள் முடிவடைந்துவிட்டது. அந்த 2 ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட அந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே இந்திய அணி இந்த ஒருநாள் தொடரை ஏற்கனவே கைப்பற்றிவிட்டது. ஆகையால் மீதம் இருக்கும் ஒரே ஒரு போட்டி என்பது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாத சாதாரண போட்டியாக மாறிவிட்டது. ஆக அந்த போட்டியில் இந்திய அணி தோற்றாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கப் போவதில்லை. ஆகவே அந்த போட்டியில் இந்திய சீனியர் அணியில் இப்போது இருக்கும் வீரர்களில் பெஞ்சில் அமர்ந்திருக்கும் பல வீரர்களுக்கு அந்த போட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த பக்கம் இந்திய ஜூனியர் அணியான இந்திய ஏ அணியை எடுத்துக்கொண்டால், இந்த முத்தரப்பு தொடரில் தற்போது வரை நடந்திருக்கும் ஒட்டுமொத்த மேட்சையும் வைத்து ரிசல்ட் என்னவென்று பார்த்தால், இறுதிப் போட்டியில் இலங்கை அணியுடன் இந்திய அணி மோத இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளில், அதாவது இந்த முத்தரப்பு தொடரில் ஒவ்வொரு அணிகளும் மற்ற அணிகளிடம் ஒரு சில தோல்விகளை அடைந்திருக்கிறது. அதிலும் நம்முடைய இந்திய அணி என்பது இந்த தொடரில் இலங்கை அணியிடம் எதிர்பாராத விதமாக சூப்பர் ஓவரில் தோல்வியை தழுவியது. அந்த ஒரே ஒரு தோல்விதான் இந்திய அணியை இந்த தொடரில் பின்னடைவுக்கு தள்ளியது. ஆனாலும் கூட மற்றொரு போட்டியில் அதே இலங்கை அணியை இந்திய அணி வீழ்த்தியிருக்கிறது. அதேபோல ஆப்கானிஸ்தான் அணியையும் நேற்று நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் இந்திய ஏ அணி எளிதாகவே வீழ்த்தியிருந்தது. ஆகவே இப்போது இருக்கும் சூழலில் அடுத்ததாக இறுதிப் போட்டிக்கு முன்பாக ஒரே ஒரு போட்டிதான் மீதம் இருக்கிறது. அந்த போட்டியில் இலங்கை ஏ அணியும் ஆப்கானிஸ்தான் ஏ அணியும் விளையாட இருக்கிறது. இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இறுதிப் போட்டியில் எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை. அதாவது இந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் இலங்கை அணியும் தான் மோத இருக்கிறது. ஆக இந்த ஜூனியர் அணிகளுக்கான முத்தரப்பு தொடரின் தற்போதைய ரிசல்ட் என்பது இவைகள்தான். அதேபோல இந்திய மகளிர் அணியை எடுத்துக்கொண்டால் T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது. இந்த தொடர் இப்போதுதான் தொடங்கியும் இருக்கிறது. அப்படியாக தொடங்கி இந்திய மகளிர் அணி இதுவரை 2 போட்டிகளில்தான் இந்த உலகக்கோப்பை தொடரில் விளையாடியிருக்கிறது. அந்த 2 போட்டிகளில் முதல் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடியிருந்தது. அப்படியாக பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடிய அந்த ஒரு போட்டியில் இந்திய மகளிர் அணி அபாரமாக விளையாடி வெற்றியை பெற்றது. அதனைத் தொடர்ந்து 2வது போட்டியில் நெதர்லாந்து அணியையும் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி இப்போது T20 உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது. இதனால் இந்த T20 உலகக்கோப்பை தொடரின் அடுத்தடுத்த போட்டிகளிலும் இந்திய மகளிர் அணி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் என்பதை இப்போதே சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு இந்திய பெண்கள் அணியும் இப்போது பலம் வாய்ந்த அணியாகத்தான் திகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான சீனியர் அணிகளுக்கான 3வது ஒருநாள் போட்டி தற்போது தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கும் போது 10ஓடு 11ஆக இருக்கப் போகும் போட்டியாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த போட்டிதான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் சரித்திரத்தையும் மாற்றி எழுதப் போகிறது என்பது அப்போது பலருக்கும் தெரிந்திருக்காது. ஆமாங்க, அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணியை இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது எளிதாகவே கட்டுப்படுத்தியது. அதுவும் கடந்த 2வது ஒருநாள் போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் ஆப்கானிஸ்தான் அணியின் பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது இந்திய அணியின் பந்துவீச்சு. அதுவும் இந்த போட்டி தொடங்கி முதல் 10 ஓவர்களிலேயே 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ஆப்கானிஸ்தான் அணி.
ஆனாலும் கூட அதன் பிறகு தட்டு தடுமாறி 38 ஓவர்கள் வரை பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 38வது ஓவரில் 10 விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட்டே ஆகிவிட்டது. அப்படியாக ஆல் அவுட்டான ஆப்கானிஸ்தான் அணி மொத்தமாக 38 ஓவர்களில் 179 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. பின்னர் இந்த எளிமையான இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் எந்தவித பதட்டமும் இல்லாமல் எளிதாகவே விளையாடி வந்தது. அதுவும் களமிறங்கிய ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் காட்டு என காட்டினார்கள். மேலும் இந்த போட்டியின் வெற்றி தோல்வி என்பது இந்திய அணியை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஏனென்றால் ஏற்கனவே 2 ஒருநாள் போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை ஏற்கனவே இந்திய அணி கைப்பற்றிவிட்டது. இந்த சூழலில்தான் இந்த 3வது ஒருநாள் போட்டியில் தோல்வியடைந்தாலும் இந்திய அணிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கப் போவதில்லை. அந்த ஒரு மனநிலையில்தான் இந்த போட்டியில் இந்திய அணி இன்னும் அதிரடியாக விளையாடுவதற்கு தூண்டுதலாக இருந்தது. அதன் காரணமாகவே இந்த போட்டியில் களமிறங்கிய பெரும்பாலான இந்திய பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக மட்டுமே விளையாடினார்கள். அதுவும் இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது இந்திய அணிக்கு அவ்வளவாக முக்கியமில்லை என்பதால் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில் உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் சிலரும் கலந்து கொள்ளவில்லை. அதே சமயம் இசான் கிசான் மட்டுமே இந்த போட்டியில் மிகவும் அதிரடியாக விளையாடியிருந்தார். மற்ற பேட்ஸ்மேன்களும் சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தனர். ஆனால் மற்ற பேட்ஸ்மேன்களை காட்டிலும் இசான் கிசான் தான் இந்த போட்டியில் வெளு என வெளுத்து வாங்கியிருந்தார். அதிலும் ஒரு கட்டத்தில் சரியாக 18வது ஓவரை எதிர்கொண்ட இசான் கிசான் அந்த ஓவரின் 4வது பந்தை பிரம்மாண்ட சிக்சர் ஒன்றுக்கு பறக்கவிட்டார். அந்த ஒரு சிக்சர் தான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலும் நம்பர் 1 சிக்சராக மாறியிருக்கிறது. அவங்க இந்த ஒரு சிக்சரை இசான் கிசான் அடித்தபோது அந்த சிக்சர் 183 மீட்டர் வரையிலும் சென்றுவிட்டது. அதே சமயம் மைதானத்தில் வெளிச்சத்திற்காக வைக்கப்பட்ட மைதான லைட் கம்பத்தின் லைட்டையும் உடைத்து சேதப்படுத்தியது. இந்த ஒரு சிக்சர் அந்தளவுக்கு மிக உயரமாக அடிக்கப்பட்ட சிக்சராகவும் மாறியது. இதற்கு முன்பே கிரிக்கெட் வரலாற்றில் நீண்ட தூரம் அடிக்கப்பட்ட சிக்சரின் மீட்டர் என்பது 153 மீட்டர் தான். ஆனால் அதையும் தாண்டி இப்போது 30 மீட்டர் அதிகமாக 183 மீட்டர் தூரம் வரையிலும் அடித்தது மட்டுமில்லாமல் அதிக உயரத்திலும் இந்த ஒரு சிக்சரை பறக்கவிட்டிருந்தார் இசான் கிசான். ஆகவே இதுதான் இந்த ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட் உலகில் மிக நீண்ட தூரமும் மிக உயரமாகவும் அடிக்கப்பட்ட முதல் சிக்சராகும். என்ன ஒன்று, இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு சிக்சர் அடிக்கப்பட்டது. இதுவே அதிகாரப்பூர்வ போட்டியில் இதே போல ஒரு சிக்சர் அடிக்கப்பட்டிருந்தால் இந்த சிக்சரின் மதிப்பு என்பது இன்னும் ஒருபடி அதிகமாகவே பேசப்பட்டிருக்கும். ஆனாலும் கூட இப்போதும் இந்த ஒரு சிக்சர் தான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலும் சாதனை படைத்த நம்பர் 1 சிக்சராக மாறியிருக்கிறது. சரி, இசான் கிசான் அடித்த இந்த ஒரு சிக்சரை பற்றியும் தொடர்ச்சியாக இந்திய அணியின் சிறப்பான இதுபோன்ற வெற்றிகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.